அனைவருக்கும் வணக்கம். தமிழில் நாம் நல்லா ஸ்கோர் பண்ணணும்னா 2 டாபிக் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கலைச்சொற்கள், சரிங்களா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சொல்லும் பொருளும். நான் சொல்லும் பொருளும்னு சொல்ல வர்றது பார்த்தீங்கன்னா, இந்த குறில் நெடில் வேறுபாடு, இந்த லகர லகர யகர வேறுபாடு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 2 வினைச்சொற்களோட வேறுபாடு, எதிர்ச்சொல், அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த இருபொருள் குறிக்கும் சொற்கள். ஸோ அதுக்கப்புறம் இங்கே இருக்குது பாருங்கள், சொல்லும் பொருளும் அறிதல்னு இருக்குது இல்லையா, இது. அதுபோக இன்னும் சில டாபிக் இருக்கும், சரிங்களா? அதெல்லாம் நம்ம ஏற்கனவே சொன்னது தான். இது எல்லாத்தையும் சேர்த்து தான் நான் சொல்லும் பொருளும் அப்படின்னு சொல்கிறேன், சரிங்களா? அப்போ நம்ம தமிழில் நல்லா ஸ்கோர் பண்ணணும்னா இந்த கலைச்சொற்கள், அதுக்கப்புறம் சொல்லும் பொருள், இந்த 2 டாப்பிக்கும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 2 டாப்பிக்கில் நாம் எந்த அளவுக்கு நல்லா ஸ்கோர் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ஒட்டுமொத்தமாக தமிழில் நம்ம நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும், சரிங்களா? இப்போது இந்த கலைச்சொற்கள், அதுக்கப்புறம் சொல்லும் பொருளும், இந்த 2 டாப்பிக்கில் நாம் நல்லா ஸ்கோர் பண்ணுறதுக்காக என்ன பண்ண போகிறோன்னா, நம்மளோட ப்ரிப்பரேஷன் மெத்தடில் சின்னதாக ஒரு சேஞ்ச் கொண்டு வர போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொல்கிறது நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு, சரிங்களா? ஓவரால் பேட்ச். அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி நம்ம வாழ வைக்கும் தமிழ்னு ஒரு பேட்ச் போட்டிருந்தோம்ல, அது. அதுக்கப்புறம் இப்போ நம்ம புதுசாக ஒரு தமிழ் பேட்ச் போட்டிருக்கோம்ல, அது. இதில் உள்ள ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்கிறேன். மற்றவங்க என்ன பண்ணுங்கிறதையும் நான் கடைசியாக சொல்கிறேன், சரிங்களா? சரி, ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது வரைக்கும் நான் கலைச்சொற்களை ஒரு மெத்தடில் படிக்க சொல்லியிருப்பேன். இந்த ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் படிக்க சொல்லியிருப்பேன். எல்லாருமே அதான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. இப்போ ஒரு 10 டெஸ்ட் நம்ம முடிச்சிட்டோம், ரைட்டுங்களா? தமிழுக்கு மட்டும் 10 டெஸ்ட்டு முடிச்சிட்டோம். இப்போ இனிமேல் நாம் வைக்க போகிற டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா, இந்த கலைச்சொற்கள், அதுக்கப்புறம் சொல்லும் பொருளும், இந்த 2 டாப்பிக்லேருந்து அதிக கொஷின்ஸ் நான் கேட்க போகிறேன், சரிங்களா? எப்படியும் ஒரு 40லேருந்து 50 கொஷின் இந்த 2 டாப்பிக்லேருந்தே உங்களுக்கு ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் இருக்கும், சரிங்களா? இதை நான் சர்ப்ரைஸாக பண்ணலான்னு தான் நினச்சேன். பட் அப்படி நான் சர்ப்ரைஸாக பண்ணேன்னா நிறைய பேர் அதனால் டென்ஷன் மீன்ஸ் ஒரு பதற்றமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த டெஸ்ட்டை எழுதும்போது பதற்றமாக வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இப்பயே சொல்லிடுறேன். இனி வரப்போகிற ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் கலைச்சொற்கள், சொல்லும் பொருளும், இந்த 2த்துலேருந்து தான் அதிகமான கொஷின் எடுக்க போகிறேன். எப்படியும் 40லேருந்து 50 கொஷின் இந்த 2 டாப்பிக்லேருந்து இருக்கும். இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ நான் கலைச்சொற்கள் படிக்க சொல்லி ஒரு மெத்தட் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை இந்த 10வது டெஸ்ட்டோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இனிமேல் வரப்போகிற டெஸ்ட்டில் நான் கலைச்சொற்கள் எந்த கொஷின் எப்படி எடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேண்டமாக தான் எடுக்க போகிறேன். ரேண்டமாக மீன்ஸ் அதாவது இப்போ ஒரு 11வது டெஸ்ட்டுக்கு நான் என்ன 11வது டெஸ்ட்டுக்கு கலைச்சொற்களுக்கு என்ன புத்தகம் படிக்க சொன்னனோ அதுலேருந்து தான் கொஷின் எடுக்க போகிறேன். ஆனால் அது ரேண்டமாக எடுக்க போகிறேன். ரேண்டமானால் நான் எப்படி சொல்ல வரேன்னா, ரொம்ப முக்கியமான கொஷின், ரொம்ப சிம்பிளான கொஷின், சரிங்களா? ஏன்னா நமக்கு எக்ஸாம்லேயே எப்படி கேட்டிருந்தாங்கன்னா, எக்ஸாமில் இப்போ ஒரு 10 கலைச்சொற்கள் கேட்டிருக்காங்கன்னா அதில் பாதி இல்லை பாதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா சிம்பிளான வேர்டாக தான் இருந்தது. அதை வேணால் நான் காட்டுறேன் அடுத்தது. ஸோ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ உதாரணத்துக்கு மருத்துவம் சார்ந்த கலைச்சொற்கள் உங்களுக்கு 11வது டெஸ்ட்டுக்கு படிக்க சொல்லியிருக்கேன்னு வச்சுப்போம். எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை எதுன்னு, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ மருத்துவம் சார்ந்த கலைச்சொல் இல்லைனா சட்டவியல் சார்ந்த கலைச்சொற்களை 11வது டெஸ்ட்டுக்கு நான் படிக்க சொல்லியிருக்கேன்னா, அதிலிருந்து முக்கியமான ஒரு 20 வேர்டு, சரிங்களா? முக்கியமான ஒரு 20 கலைச்சொற்கள் இல்லை ஒரு 25 கலைச்சொற்களை தான் நான் உங்களுக்கு டெஸ்ட்டில் கொடுக்க போகிறேன், சரிங்களா? இது எதுக்காக இப்போ சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் நம்ம வைக்க போகிற டெஸ்ட்டில் நீங்கள் ரொம்ப கம்மியாக ஸ்கோர் பண்ணால் கூட பிரச்சனை இல்லை. 100க்கு 50 கொஷின் தான் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கூட பிரச்சனை இல்லை. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டெஸ்ட்டு முடிஞ்சதுக்கப்புறம் அந்த டெஸ்ட்டில் நான் கேட்டிருக்கேன் இல்லையா கலைச்சொற்கள், அதை நல்லா படிச்சுங்க. அதே மாதிரி அந்த டெஸ்ட்டில் நான் கேட்டிருக்க சொல்லும் பொருள் இருக்கும் இல்லையா, அதையும் நல்லா படிச்சுங்க, சரிங்களா? ஏன்னா இப்போ நான் கலைச்சொற்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷினை மட்டும்தான் டெஸ்ட்டில் வைக்க போகிறேன். முக்கியமான கொஷின், முக்கியம் இல்லாத கொஷின்னு நான் எதை வச்சு முடிவு பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன சொல்ல வரேன்னா, ஒரு கலைச்சொல் முக்கியமானதா முக்கியம் இல்லாததான்னு நான் எந்த அடிப்படையில் முடிவு பண்ணி கொஷின் எடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 விஷயங்களை சொல்லலாம். ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷினை அனலைஸ் பண்ணி அதுலேருந்து சில விஷயங்களை நான் பார்த்து வச்சுருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நான் கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்ததால் எனக்கு இந்த கலைச்சொற்கள் சம்மந்தமாக ஒரு ஐடியா இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இவங்க குரூப் 4லேயும் சரி, குரூப் 2லேயும் சரி, கலைச்சொல் பகுதியில் கேட்ட ஒரு சில கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் சர்வீஸில் யூஸ் பண்ணுற சொற்களை கொஷினாக கேட்டிருக்காங்க. அது கூட நான் காட்டுறேன், சரிங்களா? அடுத்து நம்ம என்னென்ன கலைச்சொற்கள் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அப்போ நான் அதை காட்டுறேன், சரிங்களா? அப்போ இந்த 2 விஷயத்தை வச்சு தான் எந்த அளவுக்கு ஃபில்ட்ரு பண்ணி முக்கியமான ஈஸியான வேர்ட்ஸை எடுக்க முடியுமோ அந்தளவுக்கு ஃபில்ட்ரு பண்ணி முக்கியமான ஈஸியான வேர்ட்ஸை தான் நான் டெஸ்ட்டில் கொடுக்க போகிறேன். ஸோ அப்போ நீங்கள் டெஸ்ட்டு எழுதும்போது அதுக்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணலனா கூட பரவாயில்ல.
டெஸ்ட்டு முடிஞ்சதுக்கப்புறம் அந்த வேர்ட்ஸை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க சரிங்களா. இப்போது உதாரணத்துக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லிடுறேன். இப்போ நம்ம 10வது டெஸ்ட் வச்சுருந்தோம் இல்லையா தமிழில், அதில் பார்த்தீங்கன்னா கலைச்சொற்களில் ரேட்டிஃபிகேஷன் ஒரு வேர்டு ஒன்று நான் கொடுத்துருந்தேன். ரேட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டு அதுக்கான தமிழ் அர்த்தம் கேட்டிருந்தேன். பின்னேற்பு அப்படிங்கிற மாதிரி வரும். அந்த கொஷின் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இல்லைனா கூட போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். ரேட்டிஃபிகேஷன் பின்னேற்பு. ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எனக்கு அந்த கொஷினை ஹைலைட் பண்ணி காட்டியிருந்தாங்க. சார் இதெல்லாம் ஏன் நீங்கள் கொஷினாக வைக்கிறீங்க, இதெல்லாம் என்ன இம்பார்ட்டண்ட்டா, நீங்கள் வந்து இப்போ எப்படி சொல்கிறது, நிறைய பக்கம் இருக்குதுன்னு நீங்கள் பாட்டி உங்கள் இஷ்டத்துக்கு எடுக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக இந்த ரேட்டிஃபிகேஷனுங்கிறது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சர்வீஸில் அதிகமாக யூஸ் பண்ணுற ஒரு வேர்ட் சரிங்களா. அதாவது அதுக்கு என்ன அர்த்தம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேட்டிஃபிகேஷன் ஆர்டர் அப்படின்னு நாங்கள் யூஸ் பண்ணுவோம். கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்தப்போ நானும் யூஸ் பண்ணியிருக்கேன். ரேட்டிஃபிகேஷன் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு செயலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு பர்மிஷன் வாங்குறது சரிங்களா. இப்போ அதே மாதிரியே குரூப் 4லேயே குரூப் 2லேயே பார்த்தீங்கன்னா ப்ரொப்போசல்னு ஒரு வார்த்தைக்கு ஒரு சொல் கேட்டிருந்தாங்க. கலைச்சொல்ல ப்ரொப்போசல் அப்படின்னு ஒன்று இருந்தது. அது ஸ்கூல் புக்கில் கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த ப்ரொப்போசலுங்கிற வார்த்தையும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சர்வீஸில் அதிகமாக யூஸ் பண்ணுற வார்த்தை தான் சரிங்களா. அப்போ இவங்க கலைச்சொற்களே எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில கொஷின் வந்து சர்வீஸில் கவர்மெண்ட் சர்வீஸில் யூஸ் பண்ணுற வேர்டை வந்து கொஷினாக எடுக்கிறாங்க சரிங்களா. ஸோ அப்போ இதெல்லாம் வச்சு தான் இப்போது சட்டவியல் சார்ந்த கலைச்சொற்கள், இல்லை மருத்துவம் சார்ந்த கலைச்சொற்கள், அதுக்கப்புறம் வந்து வேறு என்ன சொல்கிறது, புவியியல் சார்ந்த கலைச்சொற்கள்னு வச்சுங்களேன், அதில் இதெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்கும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஐடியா இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி இருக்கிற கலைச்சொற்களை மட்டும்தான் நான் டெஸ்ட்டில் கேட்க போகிறேன். ஸோ அதனால் அந்த மாதிரி இருக்கிறத வந்து நீங்கள் நல்லா படிச்சிங்க. சொல்லும் பொருளுமே நான் கொடுக்குறத கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. ஒருவேளை இது எதுக்காக நான் அப்படி பண்ணுறேன்னா, ஒருவேளை இப்போ நான் கொடுக்குறது அப்படியே வரும்னு நான் சொல்லலை சரிங்களா. இப்போ நான் கொடுக்குறத படிச்சிட்டிங்கன்னா, நீங்கள் இப்போ ஒரு 15 கலைச்சொல் வருதுன்னா 15க்குமே நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணிடலாம் அப்படின்லாம் நான் சொல்ல வரல. நம்மளுடைய இலக்கு 15க்கு 15 கிடையாது. 15க்கு 10 இல்லை அட்லீஸ்ட் ஒரு 8 கொஷினாவது கரெக்டாக ஆன்சர் பண்ணணும். அதுதான் நம்மளுடைய இலக்கு. இப்போ எதுக்காக இதை நம்ம பண்ணுறோன்னா, உங்களுக்கு வந்து இந்த ஆப்ஷனை எலிமினேஷன் பண்ணி ஆன்சர் பண்ணுற அந்த டெக்னிக்கும், அதுக்கப்புறம் இந்த கால்குலேட்டிவ் கெஸ்ஸிங்கில் கரெக்டாக ஆன்சர் பண்ணுற அந்த டெக்னிக்கும் கொஞ்சம் உங்களுக்கு நல்லா வரணும் சரிங்களா. எக்ஸாமுக்குள்ளே இந்த 2 டெக்னிக்கையும் நீங்கள் நல்லா டெவலப் பண்ணிக்கணும். அதுக்காக தான் இப்படி பண்ணுறோம். ஏன்னா இப்போ சில பேருக்கு ஒரு சந்தேகம் வரும், சார் நீங்கள் அந்த இம்பார்ட்டண்ட்டாக எடுத்து கொடுக்க போகிறேன்னு சொல்கிறீங்களா, அதை ஃபஸ்ட்டே கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் அதை படிச்சுட்டு வந்து டெஸ்ட் எழுதுவோம்ல அப்படின்னு கேட்கலாம். ஆனால் அப்படி பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு எக்ஸாமில் யூஸ்ஃபுல்லாக இருக்காது. எக்ஸாமில் நாம் எதிர்பார்க்காத கேள்விகள் இருக்கும். அப்போ அந்த மாதிரி கேள்விகளுக்கு நம்ம என்ன பண்ணுற மாதிரி இருக்கும்னா, ஒன்று ஆப்ஷன் எலிமினேஷனை யூஸ் பண்ணி ஓரளவுக்கு கரெக்டான ஆன்சரை கெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா கால்குலேட்டிவ் கெஸ்ஸிங்கை யூஸ் பண்ணி 2-3 ஆப்ஷனை எலிமினேட் பண்ணி அது மூலமாக கரெக்டான ஆன்சரை சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த 2த்தையுமே நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணுன்னா இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் எழுதினா தான் கரெக்டாக இருக்கும் சரிங்களா. அதாவது எந்த கொஷின் வரப்போகுதுன்னே ஒரு ஐடியா இல்லாமல் நீங்கள் வந்து அந்த கொஷினை ஃபேஸ் பண்ணி நீங்கள் படித்ததை வச்சு அந்த கொஷினுக்கு எந்த அளவுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியுது அப்படிங்கிற அந்த ஒரு டேலண்ட்டை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டால் தான் எக்ஸாமில் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம இதை பண்ண போகிறோம். சரி ஓகே. இப்போது கலைச்சொற்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சரிங்களா, ஒரு பாதிக்கு மேலே கூட சொல்லலாம், அவங்க சிம்பிளான வேர்டை தான் கேட்குறாங்க. ஒன்று தமிழில் அதுக்கான மீனிங் வந்து சிம்பிளாக இருக்கும், இல்லைனா இந்த இங்கிலீஷ் வேர்டே பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம இந்த போன குரூப் 4 அதுக்கப்புறம் குரூப் 2 இந்த 2 எக்ஸாம்லேயுமே கலைச்சொற்கள்லேருந்து என்னென்ன கொஷின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத குயிக்காக பார்த்துடலாம் சரிங்களா. நமக்கு ஒரு நல்ல பெட்டரான ஒரு ஐடியா கிடைக்கும். அதனால் அதை நம்ம கொஞ்சம் குயிக்காக பார்த்துடலாம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா போன குரூப் 4 எக்ஸாமில் கேட்ட கலைச்சொற்கள் சரிங்களா. இதில் இந்த ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள், வரலாற்றியலில் ஒயிட்டால் எனும் சொல்லியிருக்கு இணை கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த சொல்ல பாருங்கள், ரொம்ப சிம்பிளான சொல் தான், ஒயிட் ஹால். இதுக்கு நேரடியாக என்ன பொருள் வரும், வெள்ளை அறை அப்படின்ட்டு வருமா. ஆனால் ஹிஸ்ட்ரியில் இதுக்கு வேற ஒரு அர்த்தம் இருக்குது. என்ன அர்த்தம்னு பார்த்தா பிரிட்டானிய அரசு அலுவலகம் அப்படின்ட்டு. அப்போ பாருங்கள், அவங்க எடுத்திருக்கிற அந்த சொல் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான சொல் தான். ஒயிட்டால்னா நார்மலாக வெள்ளை அறைன்னு நமக்கு தெரியும். ஆனால் ஹிஸ்ட்ரியில் அதுக்கு வேறு ஒரு மீனிங் இருக்குது சரிங்களா. அப்போ சிம்பிளான வேர்டு எடுக்கிறாங்க. அதுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு துறை சார்ந்த ஒரு துறையில் அதுக்கு என்ன பொருள் வருது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அடுத்து பாருங்கள், இதுலேயும் பாருங்கள், இதிலலாம் சில சொற்கள் வந்து நம்ம ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம். குறிப்பாக அந்த டென்சிட்டி இருக்குது பாருங்கள், டியில் இருக்கு இல்லையா டென்சிட்டி, இதெல்லாம் நீங்கள் சயின்ஸ்லேயே படிச்சிருப்பீங்க. அதேமாதிரி மேலே பாருங்கள், டார்க்கு ஃபைபர்னால் ஒளி இலைங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இதில் ஒளி இலைன்னு ஸ்ட்ரைட்டாக கொடுக்காம இலைன்னு கொடுத்துருக்காங்க. இல்லை ஃபைபர்னால் இலை தான் சரிங்களா. ஆப்டிக்கல் ஃபைபர் தான் ஒளி இலை,
ஃபைபருங்கிறது இலை தான். சரிங்களா? ஆப்டிக்கல் ஃபைபருங்கிறது கண்ணாடி ஒளி இலை. சயின்ஸ்லாம் நம்ம படிச்சிருப்போம். அதே மாதிரியே டார்க்கஸ்ட்னா என்ன? ரொம்ப இருட்டாக இருக்கிறது. சரிங்களா? மிகு இருள்மைன்னு இருக்குது. அப்போ பாருங்கள், ரொம்ப சிம்பிளான கொஷின் தான். சரிங்களா? நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்க ரொம்ப டஃப்பாலாம் இதில் எடுக்கலை, சிம்பிளான கொஷினை தான் கேட்குறாங்க. பட் அதுக்கான மீனிங் வந்து கிராமப்புற மாணவர்கள் நிறைய பேருக்கு தெரியாமல் போயிடுது. அதே மாதிரி இந்த கொஷின் பாருங்கள், அட்வான்ஸுங்கிறதுக்கு புவியியலில் என்ன மீனிங்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ அட்வான்ஸ்னால் நார்மலாக நமக்கு வந்து முன்பணம் இல்லை முன்கூட்டியே ஒரு செயலை செய்கிறது அப்படிங்கிறது தெரியும். ஆனால் புவியியலில் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அப்போ ஆக்சுவலாக இந்த அட்வான்ஸுங்கிற சொல் வந்து ஒரு சிம்பிளான சொல் தான். ஜாக்ரஃபியில் அதுக்கு ஒரு மீனிங் இருக்குது. அப்போ அவங்க சூஸ் பண்ணுற சொல் வந்து சிம்பிளான சொல்லாக தான் சூஸ் பண்ணுறாங்க. பட் ஒரு குறிப்பிட்ட துறை சார்ந்து அதுக்கு என்ன பொருள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணுங்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. அதே மாதிரி இந்த கொஷினும் பார்த்தீங்கன்னா சிம்பிளான கொஷின் தான். இதில் இருக்கிற நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சது தான். சென்சார்லாம் நமக்கு தெரியும். சரிங்களா? திரைப்படங்களை எடுத்து முடித்ததுக்கப்புறம் சென்சாருக்கு அனுப்புவாங்க. இப்போ ஜனநாயகன் படத்தெல்லாம் அனுப்பி அது மாட்டி நின்றுச்சு இல்லையா? நீங்கள் இப்போ நியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், தணிக்கைக்கு அனுப்பப்பட்டது, ஆனால் என்ன தணிக்கை சான்றிதழ் கிடைக்கவில்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போ சென்சார்னால் தணிக்கை, ரொம்ப சிம்பிள் தான். சரிங்களா? இப்போ அதே மாதிரியே பாருங்கள், இல்லை ப்ரிஸ்கிரிப்ஷனுங்கிறது நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது தான். டாக்டர்கிட்ட போனால் அவங்க எழுதி கொடுக்குற அந்த சீட்டை வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்போ இந்த சொல் ஈஸியான சொல் தான், நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற சொல் தான். பட் அது கரெக்டான தமிழ் மீனிங் நமக்கு தெரியறதில்ல. சரிங்களா? அதேமாரி ப்ரீமியம்லாம் நம்ம யூஸ் பண்ணுற வேர்டு தான். சரிங்களா? பட் கரெக்டான தமிழ் மீனிங் நமக்கு தெரியல. இப்போ இங்கே பாருங்கள், இவங்க எடுத்துருக்கிறதுல சென்சார்ஷிப் ஈஸி தான், அதான் சிம்பிளான வேர்டு தான், நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுறது தான். ப்ரிஸ்கிரிப்ஷன் நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுறது தான். ப்ரீமியமும் நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுறது தான். ஈவன் பொசஷன் கூட நீங்கள் பாலிட்டி படிச்சிங்கன்னா அதில் இருக்கும். சரிங்களா? இந்த சொத்துரிமையெல்லாம் பற்றி படிக்கும்போது பொசஷனுங்கிற வார்த்தையை வந்து நீங்கள் பார்த்துருக்கலாம். உடைமைன்னு இருக்குது பாருங்கள். சரிங்களா? பொசஷன்னா நம்மளுடைய சொத்துக்கு உடைமைங்கிற அர்த்தமும் இருக்குது. சரிங்களா? அதெல்லாம் தெரியலனா கூட மற்றதை பாருங்கள், சென்சார் தெரிஞ்சிருக்கும், ப்ரீமியம் நம்ம கேள்விப்பட்ட வார்த்தை, ப்ரிஸ்கிரிப்ஷன் நம்ம கேள்விப்பட்ட வார்த்தை தான். சரிங்களா? ஸோ அப்போ பாருங்கள், அவங்க எடுக்கிற வேர்டு வந்து ரொம்ப சிம்பிளான வேர்டு தான். பட் அதுக்கான அர்த்தம் வந்து நமக்கு கரெக்டாக தெரியறதில்ல. நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறது, பட் அதுக்கான தமிழ் மீனிங் நமக்கு தெரியாது. இதுவும் சிம்பிளான வேர்டு தான், வெட்டரன். சரிங்களா? பட் இது நிறைய பேர் வந்து பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் படிக்கிறவங்க, இல்லைனா வந்து இப்போ இந்த ஸ்போர்ட்ஸ் இருக்குது இல்லையா, கிரிக்பஸ் வெப்சைட்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணாலே இந்த மாதிரி வேர்டு அங்கே பார்க்கலாம். இப்போது சம்ஒன் யாரோ ஒரு கிரிக்கெட் பிளேயர் ரிட்டையர் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இந்த வேர்டை வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. நான் கிரிக்பஸ் அந்த வெப்சைட்டில் பார்த்துருக்கேன். கரெக்டாக எந்த பிளேயர்னு எனக்கு ஞாபகம் இல்லை. சரிங்களா? வெட்டரன் கிரிக்கெட்டர் அப்படின்னு போட்டால் ஒரு பேரை போட்டு ரிட்டையர்ஸ் ஃப்ரம் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. சரிங்களா? ஆக்சுவலாக வெட்டரன்னா மிகச்சிறந்த அப்படிங்கிற அர்த்தத்தில் வரும். ஆனால் இங்கே வந்து அதை ஸ்ட்ரைட்டாக கொடுக்கல, திறனாளர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ மிகச்சிறந்த திறனாளர்னால் திறனுடையவர், ஆல்மோஸ்ட் ரெண்டும் ஒரே மீனிங் வரா மாதிரி இருக்கா? ஸோ அப்போ கேட்குறது பார்த்தீங்கன்னா சிம்பிளான வேர்டு தான். நாம் வந்து இந்த மாதிரி சிம்பிளான வேர்டை தான் சூஸ் பண்ணி படிக்கணும். டெஸ்ட்டில் வந்து நான் அப்படி தான் கொடுக்க போகிறேன். அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்லேயே இருக்குது. கிளாசியர்னா பனியாருங்கிறது ஸ்கூல் புக்கில், ஜியாகிரஃபி புக்கில் இருக்குது. சரிங்களா? பனியார்னு கொடுத்து ப்ராக்கெட்டில் வந்து கிளாசியர்னு கொடுத்துருப்பாங்க. அடுத்து இதை பாருங்கள், இது தான் நான் சொன்னது. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சர்வீஸில் யூஸ் பண்ணுறது. சரிங்களா? நீங்கள் சர்வீஸ்க்கு வர போகிறீங்க, ஸோ உங்களுக்கு அந்த கவர்மெண்ட் சர்வீஸில் யூஸ் பண்ணுற சில வேர்ட்ஸ் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க எதிர்பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஐ மீன் கொஷினை செட் பண்ணுறவங்க எதிர்பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சர்வீஸில் யூஸ் பண்ணுறது இந்த வேர்டெல்லாம். அதுக்கப்புறம் இது வந்து சிம்பிளான வேர்டு தான். சரிங்களா? அதாவது தமிழ் அர்த்தத்தை பாருங்கள், போற்றுதல். சரிங்களா? அடோரிங்னா போற்றுதல். போற்றுதலுங்கிறது நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற ஒரு சிம்பிளான வேர்டு தான். அதுக்கான இங்கிலீஷ் மீனிங் வந்து இங்கிலீஷ் வார்த்தையை கொடுத்து கேட்டிருக்காங்க. அடுத்து ஆங்கரேஜ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்ம கெஸ் பண்ணலாம். ஆங்கர்னால் என்ன? நங்கூரம். இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் மேக்ஸிமம். சரிங்களா? கப்பலில் இந்த நங்கூரம் போடுவாங்க இல்லைங்களா, ஆங்கர்னு சொல்லுவோம். ஸோ அப்போ நங்கூரம்னா என்ன? ஒரு இது போயிட்டு கீழே ஊனும், ரைட்டு தானே? கப்பலை நிறுத்துறதுக்காக கீழே போயிட்டு ஒரு இது ஊன போகுது. ஸோ அப்படி நம்ம யோசிச்சா கூட இதுக்கு நாம் ஆன்சர் பண்ணலாம். அப்படி இல்லைனாலுமே ஆங்கருங்கிறது ஒரு சாதாரண சொல்லு தான். சரிங்களா? ஒரு நார்மலாக நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுற சொல்லு தான். கண்டிப்பாக இதுக்கெல்லாம் வந்து தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நங்குறதுக்கு ஆங்கருங்கிறது மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அடுத்து இது பாருங்கள், மோனோபாலி கண்ட்ரோல். இதெல்லாம் நீங்கள் நியூஸ் பார்த்தாலே தெரியும். சரிங்களா? இப்போது நம்ம டிஎம்கே கவர்மெண்ட் பீரியடில் பார்த்தீங்கன்னா இந்த பத்திரிகையாளர்கள்லாம் பேசுவாங்கல்ல, அவங்க வந்து இந்த வார்த்தையை அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க. டிஎம்கே கவர்மெண்ட் வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் சினி ஃபீல்டு, அதாவது சினிமா துறையை பார்த்தீங்கன்னா ஒரு மோனோபோலி கண்ட்ரோலில் வந்துடுச்சு. அதை ரெட் ஜெயிண்ட் வந்து
மோனோபொலி கண்ட்ரோல் எடுத்துட்டாங்க, முழுக்க முழுக்க அவங்களுடைய கண்ட்ரோலில் எல்லாம் போயிடுச்சு. அது அவங்க தான், வேறு யாருமே அங்கே எதுவும் பண்ண முடியாது. ஒரு சிங்கிள் பர்சன் இல்லைனா ஒரு சிங்கிள் இன்ஸ்டியூஷன் வந்து ஒட்டுமொத்த கண்ட்ரோலையும் எடுத்துருவாங்க. சரிங்களா? அதான் மோனோபொலி கண்ட்ரோல் அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிளான வேர்டு உண்மையை சொல்லப்போனால். ஆனால் என்ன இங்கே பெரிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கிராமப்புறத்தை சேர்ந்த மாணவர் அதே மாதிரி ஒரு அரசு பள்ளியில் தமிழ் வழியில் படித்த மாணவர்களுக்கு வந்து இந்த வேர்டு வந்து தெரியறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். இப்போ எனக்கே எப்படி இதெல்லாம் தெரியுது, ஏன் நான் இதெல்லாம் சிம்பிள்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனில் இருக்கும்போது இதில் நிறைய வேர்டை வந்து நான் அங்கே பார்த்துருக்கேன். சரிங்களா? ஸோ அதனால தான் எனக்கு ஓரளவுக்கு இது ஈஸியாக இருந்தது. அதனால தான் போன குரூப் 4ல் பார்த்தீங்கன்னா 85 கொஷின் வரைக்கும் நான் கரெக்டாக ஆன்சர் பண்ணினேன். அப்போ நான் எங்கேயோ படித்தது எனக்கு இந்த எக்ஸாமில் யூஸ் ஆணுச்சு, அவ்வளோதான். சரிங்களா? இப்போ அதேமாதிரி இது பாருங்கள், இது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். சரிங்களா? இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதெல்லாம் கிடையாது. இப்போ இந்த ஒரு கொஷினை விட்டுருங்க, இது வந்து மருத்துவம் சார்ந்த கலைச்சொல்னு நினைக்கிறேன். இதை விட்டுருங்க. இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்ததுலேயே கஷ்டம்னா இந்த ஒரு கொஷினை சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த கொஷினை சொல்லலாம். ஏன்னா இது வந்து கவர்மெண்ட் சர்வீஸில் யூஸ் பண்ணுறது. சரிங்களா? அப்போ ஒரு கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கிறவங்க ஒரு கொஷினை செட் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன், ஐ மீன் டெஸ்ட்டுக்கு கொஷின் செட் பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி கொஷினெல்லாம் வைப்பாங்க. நான் அப்படி தான் வைக்க போகிறேன். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ அடுத்து பாருங்கள், ப்ரொப்போசல். இதுவும் வந்து கவர்மெண்ட் சர்வீஸில் யூஸ் பண்ணுற ஒரு வேர்ட் தான். சரிங்களா? ரிட்டையர்மெண்ட் ப்ரொப்போசல்னு சொல்லுவோம். அதாவது வந்து ஓய்வூதிய கருத்துரு அப்படின்ட்டு ஓய்வூதிய இல்லை, பணி ஓய்வு கருத்துரு. சரிங்களா? அதே மாதிரி பென்ஷன் ப்ரொப்போசல் அப்படின்னு சொல்லுவோம். ஓய்வூதிய கருத்துரு அப்படின்ட்டு வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெகுலரைசேஷன் ப்ரொப்போசல் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரொபேஷன் ப்ரொப்போசல் அப்படின்ட்டு சொல்லுவோம். இதெல்லாம் என்னன்னு நீங்கள் சர்வீஸ்க்கு போனதுக்கப்புறம் தெரிஞ்சுப்பீங்க. சரிங்களா? இப்போ இதெல்லாம் வந்து நான் யூஸ் பண்ண வேர்டு, நான் வந்து கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கும்போது யூஸ் பண்ண வேர்டு. அதனால் இதெல்லாம் எனக்கு ஈஸியாக இருந்தது. இது வந்து ஸ்கூல் புக்லேயே இருக்குதுன்னு நினைக்கிறேன். சரிங்களா? இதுவும் ஸ்கூல் புக்கில் இருக்குது. சிம்பிள் தான். இரிகேஷன் டெக்னாலஜி ஸ்கூல் புக்கில் இருக்குது. ரைட்டுங்களா? அப்போ பாருங்கள், இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்த கொஷினில் ஒரு 2 இல்லை 3 கொஷின் வந்து நம்ம கஷ்டம்னு சொல்லலாம். சரிங்களா? குறிப்பாக இந்த மருத்துவம் இது, அதுக்கப்புறம் இது. சரிங்களா? இந்த 2 கொஷின் வந்து கஷ்டம்னு சொல்லலாம். மற்றதெல்லாம் ஓரளவுக்கு நம்ம வந்து கஷ்டம் கிடையாது, ஆனால் நமக்கு கஷ்டம். சரிங்களா? சிம்பிளான வேர்டு தான் எல்லாம், ஆனால் அதுக்கான கரெக்டான தமிழ் மீனிங் வந்து நமக்கு தெரியறதில்ல. சரிங்களா? இப்போ அதே மாதிரி எளிய மொழிபெயர்ப்புன்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அதையும் பார்த்துடலாம். ஒரு நிமிஷம் இருங்க. விசுவல் ஸ்கேனர். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எலிமினேஷன் மெத்தடை வச்சு ஆன்சர் பண்ணலாம். இப்போ ஸ்கேனருங்கிறது கண்டிப்பாக பக்கம்னு வரத்துக்கு வாய்ப்பு இல்லை, உணர்தல்னு வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. சரிங்களா? ஏன்னா ஸ்கேன் பண்ணுறதுங்கிறது என்ன, ஒரு விஷயத்தை வந்து அப்படியே வந்து காப்பி பண்ணுறது. எப்படி காப்பி பண்ணுறது, ஐ மீன் சாஃப்டாக காப்பி பண்ணுறது. ரைட்டு தானே? சாஃப்ட் காப்பியாக ஒரு விஷயத்தை நம்ம இது பண்ணுறது தான் ஸ்கேனர்னு சொல்லுவோம். அப்போ பக்கம்ங்கிறது வராது. காட்சி பக்கம்னு இருக்கு இல்லையா, பக்கங்கிறது வராது. பிடிப்புங்கிறதும் வர போகிறதில்ல. உணர்தலுமே வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா சென்சிங் அதுதான் உணர்தல். ரைட்டுங்களா? இப்போ இதுவும் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த 3 ஆப்ஷனை நம்ம தூக்கிடலாம். மிச்சம் இருக்கிறது ஆப்ஷன் சி, கற்புலம் மேவின்னு இருக்குல்ல, அதுதான் ஆன்சராக இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம படித்ததை வச்சு எலிமினேட் பண்ணி ஆன்சர் பண்ணணும். இது வந்து நான் அப்படி தான் ஆன்சர் பண்ணேன். ஸ்கேனருங்கிறது பக்கமாக இருக்க வாய்ப்பு இல்லை, பிடிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, உணர்தலாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா சென்சார் இதை தான் வந்து நாம் இந்த உணர்தலை பற்றி மென்ஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி நம்ம படித்ததை வச்சு படிக்காத கொஷினுக்கு இந்த மாதிரி ஆப்ஷனை எலிமினேட் பண்ணி ஆன்சர் பண்ணுற அந்த ஒரு டேலண்ட்டை நம்ம வளர்த்துக்கணும். ஸோ அவ்வளோதான். குரூப் 4ல் இவ்வளோ தான். அடுத்து குரூப் 2 பார்த்துடலாம். இப்போ இது பாருங்கள், இது பார்த்தீங்கன்னா குரூப் 2ல் கேட்ட ஒரு கொஷின். சரிங்களா? இதில் சிமெண்ட்டுங்கிற வேர்டு வந்து நம்ம யூஸ் பண்ணுற வேர்டு தான். மொத்தம் 4 வேர்டு இருக்குது. சிமெண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது தான். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ட்ரிக்காக வந்து அதுக்கு மட்டும் 3 ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒன்றா கொடுத்துட்டாங்க. ரைட்டுங்களா? ஸோ அப்போ சிமெண்ட்டுங்கிறது நம்ம யூஸ் பண்ணுறது. சரிங்களா? ஒரு யூஸ் பண்ணுற வேர்டு இதில் இருக்குது. இப்போ அடுத்து பாருங்கள், இதெல்லாம் சிம்பிள் தான். அசைலண்ட்னா என்ன, தாக்குபவர். நம்ம அசால்ட்டுன்னு ஒரு வார்த்தையை கேள்விப்பட்டிருப்போம். அசால்ட்டு கேஸ் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் பக்கம்லாம் போயிட்டு வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அசால்ட்டு கேஸ் இருக்குது மேலே அப்படின்லாம் சொல்லுவாங்க. இப்போ நான் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் பார்த்ததுனால எனக்கு தெரியும். சரிங்களா? ஸோ அப்போ இந்த இது பாருங்கள், நீங்கள் அதை கூட விட்டுருங்க. தமிழில் பாருங்கள், தாக்குபவருங்கிறது நம்ம வந்து நார்மலாக யூஸ் பண்ணுற ஒரு வேர்டு தான். ஒரு சண்டை நடக்குதுன்னா அட்டாக் பண்ணுறவங்கள தாக்குறவர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இது பார்த்தீங்கன்னா சட்டவியல் சார்ந்த கலைச்சொல். சரிங்களா? நம்ம நார்மலாக வந்து அட்டாக்னு சொல்லுவோம். தாக்குபவரை அட்டாக் பண்ணுறவர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இல்லை அட்டாக்கர்
அப்படின்னு சொல்லணும்னு வச்சுங்க. பட் சட்டவியலில் அதை எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னா அசைலண்ட்டுங்கிற வேர்டு வந்து அதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இப்போ அடுத்து பாருங்கள், இது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் சரிங்களா. இது புவியியல்லேருந்து கேட்டிருக்காங்க, கஷ்டம் இது. ஈவில் டூயர்னு இருக்குது சரிங்களா. இப்போ ஈவில்னா என்ன? ஈவிலுங்கிறது பேயை குறிக்கும் சரிங்களா. அப்போது ஈவில் டூயருங்கிறது நான் ஒரு பேய் செய்கிற ஒரு செயலை செய்கிறவங்க அப்படிங்கிற அர்த்தத்தில் வர மாதிரி நம்ம வச்சுக்கலாமா. டூயர்னால் செய்கிறவங்க, ஈவில்னா பேய். பேய் எப்படி நல்லது பண்ண போகிறதில்ல சரிங்களா. இது ஜஸ்ட்டு வந்து நம்ம என்ன சொல்கிறது, ஒரு கெஸ்ஸிங் தான் சரிங்களா. இப்படி இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கெஸ்ஸிங் தான். ஈவில் பேய், டூயர்னால் செய்பவர். பேய் செய்கிற அது மாதிரி பேய் மாதிரி செய்கிறவர்னு வச்சுக்கலாமா. பேய் மாதிரி செய்கிறவர்னா என்ன அர்த்தத்தில் வரும்? ஏதோ ஒரு தப்பான அர்த்தத்தில் தான் வரப்போகுது. அப்போ இங்கே இருக்கிற ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா கெடுப்பவருங்கிறது ஓரளவுக்கு அதுக்கு செட் ஆகிற மாதிரி இருக்கும். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கெஸ்ஸிங் தான் சரிங்களா. ஸோ அடுத்து பாருங்கள், இதுவும் வந்து நீங்கள் தமிழில் பார்த்தீங்கன்னா சிம்பிளான வேர்டு. எல்லாம் அறிந்த நிலை, எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்டேஜுக்கு போகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராங்க. தமிழில் பார்த்தீங்கன்னா சிம்பிளானது, ஆனால் அதுக்கான ஆங்கில வார்த்தை நமக்கு தெரியாது சரிங்களா. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் எடுக்க போகிற கொஷின் இந்த மாதிரி தான் இருக்கும். ஒன்று இங்கிலீஷில் சிம்பிளான கொஷினாக எடுப்பேன், அங்கே அட்வான்ஸ்னு பார்த்தோம்ல அந்த மாதிரி, ஆங்கரேஜ்னு பார்த்தோம் இல்லையா அந்த மாதிரி. அப்படி இல்லைனா அதோடைய தமிழ் மீனிங் சிம்பிளாக இருந்தால் அதையும் உங்களுக்கு டெஸ்ட்டில் வச்சுருவேன் சரிங்களா. சரி ஓகே. அடுத்து பாருங்கள், இது வந்து நம்ம இதுலேயே படித்தது தான். அது என்னது, பாலிட்டியில் படிச்சிருப்போம் இதெல்லாம் சரிங்களா. ரிவ்யூ பெட்டிஷன், ரிட் பெட்டிஷன், ஹேபியஸ் பெட்டிஷன், இதெல்லாம் வந்து நாம் இதிலே படித்தது தான், பாலிட்டிலே படித்தது தான். அடுத்து பாருங்கள், இது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் இங்கே தமிழ் வேர்டை பாருங்கள், மனநோய். மனநோய்ங்கிறதுலாம் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற வேர்டு சரிங்களா. அவனுக்கு ஏதோ மனநோய், மன அழுத்தம் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து சிம்பிளான வேர்டு. இப்போ இந்த மாதிரி சிம்பிளான வேர்டை நீங்களே கூட தேடி தேடி படிக்கலாம். அதை தான் நானும் கொஷினாக எடுக்க போகிறேன். நீங்கள் அப்படியே ஒரு பக்கத்தை எடுத்து அப்படியே பாருங்கள், இந்த மாதிரி சிம்பிளாக எது இருக்குதோ அதை படிங்க சரிங்களா. இது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் அதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது ஸ்கூல் புக்லேயே இருக்குதுன்னு நினைக்கிறேன். நாட்டிக்கல் மைல்னு இருக்குது இல்லையா, நாட்டிக்கல் மைல் தானே வரும். கடல் மைல்னு ஒன்று இருக்கும். இப்போ அதோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. ரைட் ஓகே. நாட்டிக்கல் மைல்னு சொல்லிட்டு நாட்டிக்கல் மைல்னால் கடல் மைல்னு அர்த்தம் சரிங்களா. அதாவது கடலில் தூரத்தை அளவிடுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு யூனிட் அது. ஸோ அது பார்த்தீங்கன்னா அதோட வேல்யூவை கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் இதை வச்சு கூட இதுக்கு ஆன்சர் பண்ணலாம். நீங்கள் நாட்டிக்கல் மைலை பற்றி சயின்ஸில் படிப்பீங்க சரிங்களா. அதோட அளவு என்ன அப்படிங்கிறத சயின்ஸில் படிப்பீங்க. ஸோ அது தெரிஞ்சதுன்னா அதை வச்சு நீங்கள் இங்கே ஆன்சர் பண்ணலாம். மற்றதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான், விட்டுறலாம். அடுத்து இதெல்லாம் ஸ்கூல் புக்லேயே இருக்குங்க சரிங்களா. ஸோ இது நோ ப்ராப்ளம். அடுத்து பாருங்கள், இதுவும் கொஞ்சம் கஷ்டமான ஒரு சொல் தான் சரிங்களா. உணவுக்குழல் தளர்ச்சி அடைதல், இதெல்லாம் கொஞ்சம் நம்ம எதிர்பார்க்குறதுக்கு வாய்ப்பு கம்மி தான் சரிங்களா, அதனால் விட்டுறலாம். அடுத்தது பாருங்கள், இதில் இந்த பார்கெனிங்லாம் இருக்குது இல்லையா, இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணுற வேர்டு தான். அதாவது பேரம் பேசுகிறதுன்னு சொல்லுவோம், பார்கெயின் பவர் அப்படின்லாம் சொல்லுவோம் சரிங்களா. இதெல்லாம் சிம்பிளான ஆங்கில வார்த்தைகள் தான் ரைட்டுங்களா. நீங்கள் ஒரு குரூப் ஒன்றுக்கோ இல்லை யூபிஎஸ்சிக்கோ ப்ரிப்பேர் பண்ணுறவங்களாக இருந்தால் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் அடிக்கடி பார்ப்பீங்க. ஈவன் நீங்கள் ஜென்ரலாக யார்கிட்டயாவது பேசுகிறீங்கன்னு வச்சுங்களேன், அவங்களே வந்து இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. கொஞ்சம் படித்து ஒரு போஸ்டிங்கில் இருக்கிறவங்க அவங்களாம் இந்த மாதிரி வேர்டை அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த சீல இருக்குது பாருங்க, பேட் டெப்ட்னு இருக்குல்ல, டெப்ட்னா கடன் தானே, இது மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் சரிங்களா. இப்போ அதை வச்சு கூட நீங்கள் இது பண்ணலாம். அதேமாதிரி பார்ட்டருங்கிறதுமே ஸ்கூல் புக்கில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதாவது கலைச்சொற்களில் இருக்காது. ஸ்கூல் புக்கில் சில இடத்துல பார்த்தீங்கன்னா தமிழ் வார்த்தையை கொடுத்துட்டு ப்ராக்கெட்டில் இங்கிலீஷ் வார்த்தை கொடுத்துருப்பாங்களா, அந்த மாதிரி நான் எங்கேயோ பார்த்துருக்கேன். கரெக்டாக எங்கேன்னு தெரியல. அப்புறம் அக்வேருங்கிறதும் சிம்பிளான வேர்டு தான். அக்வேர்னா கைப்பற்றுறது, இங்கே அக்வேரின்னு கொடுத்துட்டு கைப்பற்றப்பட்ட நிறுவனம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ இது சிம்பிள் தான் சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் இந்த எளிய மொழிபெயர்ப்பில் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். பிளாகர்னு இருக்குது பாருங்கள், இதெல்லாம் இப்போது ரீசண்டாக வந்து நம்ம யூஸ் பண்ணுற வேர்டு. இந்த பிளாகர், அப்புறம் வந்து இந்த விலாகுன்னு சொல்லுவோம்ல, விலாக் தானே அது பேர், எனக்கு அந்தளவு கரெக்டாக தெரியல. இப்போ இதெல்லாம் வந்து இப்போது ரீசெண்டாக நம்ம யூஸ் பண்ணுற வேர்டு இது சரிங்களா. இப்போ அதுக்கான தமிழ் அர்த்தம் கேட்டிருக்காங்க. அப்போ இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. குரூப் 2 கொஷினில் பார்த்தீங்கன்னா கலைச்சொற்கள் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ரொம்ப கஷ்டம்னு சொல்ல முடியாது, பாதிக்கு பாதி நம்ம சொல்லலாம் சரிங்களா. இப்போ இதில் ஒரு 10 கொஷின் இருந்ததுன்னா ஒரு 6-7 கொஷின் வந்து நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். 3-4 கொஷின் வந்து கண்டிப்பாக கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது சரிங்களா. இப்போது நான் இந்த பிடிஎஃப் ஆல்ரெடி வந்து நம்ம
பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுத்துருக்கேன். நியூ பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் இன்னும் கொடுக்கல. சரிங்களா? அதை நான் போட்டு விடுறேன். என்ன சொல்ல வந்தேன்? கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இதை அடிக்கடி இப்படி எடுத்து பாருங்கள். ஜஸ்ட்டு பாருங்கள், என்ன வேர்டு கேட்டிருக்காங்க, அதுக்கு தமிழ் அர்த்தம் என்ன வருது, என்ன எதிர்பார்க்குறாங்க, கொஷின்ஸ் எப்படி இருக்கா அப்படிங்கிறத ஜஸ்ட்டு வந்து ஒரு 10 டேஸ் சரிங்களா, ரெகுலராக அப்படியே பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலைச்சொல் படிக்கிறத பற்றி ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஐடியா வந்துடும். ஒன்று இங்கிலீஷில் ஈஸியாக இருக்கிற வேர்டை படிங்க, இல்லை அதோட பொருள் தமிழில் ஈஸியாக இருக்கா. ஈஸி மீன்ஸ் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். சரிங்களா? மனநோய்ங்கிறதுலாம் நம்ம நார்மலாக நமக்கு தெரிஞ்ச வேர்டு தான். சரிங்களா? அதே மாதிரி இந்த ரிவ்யூ பெடிஷன்லாம் நம்ம படிச்சிருக்கோம். ஈவல்லாம் வந்து நமக்கு தெரிஞ்ச வேர்டு தான். இப்போ நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட நம்ம முதல்வரை பார்த்து சொன்னாங்க. சரிங்களா? நீங்கள் அந்த சட்டமன்ற உரையை பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஏதோ ஒன்று சொல்லி முதலமைச்சரை வந்து ஈவில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கு தான் நம்ம முதலமைச்சர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஈவில்னு டெவில் பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அதுக்கு ஒரு ரிப்ளை கொடுத்துருப்பாங்க. ரைட்டாக? அப்போ இந்த ஈவில், டெவில் இதெல்லாம் வந்து நம்ம நார்மலாகவே யூஸ் பண்ணுற வேர்டு தான். சரிங்களா? அப்போ இந்த மாதிரி தேடி தேடி படிக்கணும். நான் கொஷின் எடுக்க போகிறது இந்த மாதிரி தான் எடுக்க போகிறேன். சரிங்களா? கொஷின் அதிகமாக இருக்கும். சப்போஸ் டெஸ்ட்டில் உங்களால் அது கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியலனா கூட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டெஸ்ட்டு முடிஞ்சதுக்கப்புறம் அந்த வேர்ட்ஸை நல்லா படிச்சிங்க. சரிங்களா? டெஸ்ட்டில் மார்க் குறைஞ்சா நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது வந்து நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு நான் சொல்கிறது. இப்போ ஜென்ரலாக மற்ற ஸ்டூடெண்ட் வேறு எங்கேயாவது ஜாயின் பண்ணி படிக்கிறவங்க, இல்லை செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்ணுறவங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, இப்போ நீங்கள் எங்கே ஜாயின் பண்ணி படிக்கிறீங்களோ அங்கே டெஸ்ட்டு வைப்பாங்கள்ல, அவங்க டெஸ்ட்டில் கொடுக்குற அந்த கொஷினையே நீங்கள் நல்லா படிச்சுங்க. சரிங்களா? ஏன்னா இப்போ கலைச்சொற்கள்லாம் வந்து நம்ம ஃபுல்லாக படித்து முடிக்கிறதுக்கெலாம் வாய்ப்பே கிடையாது. இன்னும் எத்தனை வருஷம் டைம் கொடுத்தாலும் நம்ம முழுக்க அதை படித்து முடிச்சிட்டுலாம் எக்ஸாமுக்கு போகவே முடியாது. அதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஸோ அதனால் இதுக்கு வந்து நமக்கு ஒரு கைடன்ஸ் கண்டிப்பாக தேவை. இப்போ உங்களுக்கு வந்து கொஷின், நீங்கள் ஒரு கோச்சிங் சென்டரில் ஜாயின் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு கொஷின் எடுக்கிறவங்களுக்கு ஒரு நாலேஜ் இருக்கும். சரிங்களா? அவங்களும் இதேமாதிரி கொஷின் பேப்பர் அனலைஸ் பண்ணிவிட்டு, அதேமாதிரி அவங்களும் ஆல்ரெடி சர்வீஸில் இருந்திருந்தாங்கன்னா சர்வீஸில் என்னென்ன வேர்டு யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்போ அதெல்லாம் வச்சு உங்களுக்கு டெஸ்ட்டில் கொஷின் எடுப்பாங்க. ஸோ அப்போ டெஸ்ட்டில் எடுக்கிற கொஷினை நீங்கள் நல்லா படிங்க. நான் மெயினாக இதை பண்ணுறதுக்கு காரணம், நம்ம மாணவர்கள் நிறைய பேர் வந்து பார்ட் டைம் ஸ்டூடெண்ட். சரிங்களா? வேலைக்கு போகிறவங்களா இருக்காங்க, படிக்கிறதுக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் டைம் கிடைக்கிறவங்களா இருக்காங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களால இந்த இப்போ நீ கலைச்சொற்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 14 புக்கு இருக்கா, அவ்வளோலாம் உட்காந்து படிக்க முடியாது. அதே மாதிரி சில பேருக்கு அதை எடுக்கிறதுக்கு கூட நேரம் இருக்காது, உண்மையை சொல்லப்போனால். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஏதோ கொஞ்சம் ஒரு 15 கொஷின் வருதா, அட்லீஸ்ட் ஒரு 5 கொஷின் இல்லை ஒரு 8 கொஷின் அந்த அளவுக்காவது கரெக்டாக ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு முயற்சியை நான் எடுக்கிறேன். ஸோ அதனால் டெஸ்ட்டு எழுதும்போது உங்களால் இதில் ஒரு கொஷினு கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியலனா கூட கவலைப்படாதீங்க. அதுக்கப்புறம் உட்காந்து நல்லா படிச்சுங்க, அதுவே போதும். ஸோ இனிமேல் வரப்போகிற டெஸ்ட்டில் நம்ம இதை தான் ஃபாலோ பண்ண போகிறோம். ஓகே, முடிச்சுக்கலாம்.